அப்சரா கிளாசிக் சேனல் 1976ஆம் ஆண்டு வெளியான அன்னக்கிளி படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமான இளையராஜா அதன் பிறகு முன்னணி நடிகர்கள் பலரின் படங்களுக்கு தனது பாடல்கள் மூலம் ஹிட் கொடுத்துள்ளார். கிராமத்து படமாக இருந்தாலும் நகரத்து கதையாக இருந்தாலும் இசையில் ஜாலம் செய்யும் வல்லமை படைத்த இளையராஜா பாடல் பாடுவது எழுதுவது என தனது தனித்திறமையுடன் வலம் வருகிறார். பொதுவாக தான் இசையமைக்கும் படங்கள் மற்றும் பாடல்களுக்கான முதல் அடியை இளையராஜாவே சொல்லிவிடுவார். இந்த வரிகளை வைத்து கவிஞர்கள் மற்ற வரிகளை எழுத வேண்டும். அந்த வகையில் ரஜினிகாந்த், பூர்ணிமா நடிப்பில் ஆர்.எம். வீரப்பன் தயாரித்த ஒரு படத்தில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துள்ளது. 1983ஆம் ஆண்டு வெளியான படம் தங்கமகன். இந்த படத்தை தயாரித்தவர் ஆர்.எம். வீரப்பன். இந்த படத்தில் வரும் அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. அந்த வகையில் தங்கமகன் படத்தில் வந்த டிஸ்கோ பாடலான வா வா பக்கம் வா பாடல் என்றும் பலரும் ரசிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது. இந்த பாடலுக்கு இசையமைத்த இளையராஜா பாடலுக்கான முதல் வரியை கூறியுள்ளார். இந்த வரியை கேட்ட தயாரிப்பாளர் ஆர்.எம். வீரப்பன் இந்த வரி சரியாக இல்லை என்று கூறி கவிஞர் முத்துலிங்கம் எழுதிய வா வா பக்கம் வா என்ற வரியை முதல் வரியாக மாற்றியுள்ளார். அதன் பிறகு இளையராஜா சொன்ன வரிகளான டிஸ்கோ டிஸ்கோ வரிகள் முதல் வரிக்கு பிறகு பாடலில் சேர்க்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் வெளியான ரஜினிகாந்தின் கூலி திரைப்படத்தில் இந்த டிஸ்கோ டிஸ்கோ பாடல் பயன்படுத்தப்பட்டது குறித்து சர்ச்சை எழுந்தது குறிப்பிடத்தக்கது. நியூ அப்சரா கிளாசிக் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.